ஹாய் யுவர்படி தலைவர் தான் ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு ஸ்டார் பட ஹீரோ கவின். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. ஸ்டார் பட டீசர் வெளியாகி அது ஸ்டார் படமா இல்லை சூப்பர் ஸ்டார் படமா அப்படின்ற அளவு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது ரஜினிசமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் முதல் காட்சியை அவர் சொல்லக்குள்ள நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே நினைச்சுக்கிட்டேன், அதனாலதான் என்னால அந்த சீன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு வெளிப்படையாவே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரு சொல்றதுக்கு சங்கோச்சப்பட்டாரு. நிருபர் அவர் திருப்பி திருப்பி கேட்டாரு, எப்படி அந்த மாஸ் சீன் பண்ணீங்க, அப்படி அற்புதமா வந்து நின்று அப்படி ஸ்ரீலா கெத்தா நின்னீங்களே, அது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிருந்தாரு. டீசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே தலைவரை பத்தியே பேசியிருப்பாங்க. வயதுகள் முதிர்ந்த போதிலும் அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் வலிகள் அதிகமான போதிலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலிமை குறைந்த போதிலும் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கி விட்டுருப்பாங்க. அது அப்படியே தலைவருக்கு வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்த இண்டஸ்ட்ரியல் கொடுத்து ஷாக் கொடுப்பார்ல, அதே மாரி அந்த டைலாக் செம மாசா தலைவருக்காவே பேசியதாவே இருக்கும். அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க ஸ்டார் படக்குழு. கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். இந்த படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த பட ஹீரோ நம்ம கவின் அவர்களுடைய வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச நடிகர், அதாவது நீங்க இப்ப ஸ்டாரா நடிச்சிட்டீங்க, அடுத்த நடிகர் யார் கூட நடிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதும் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு வெளிப்படையாவே போட்டு அடிச்சிட்டாரு. அதே நிருபர் இன்னொன்னு சொல்றாரு, தலைவர் பல படங்களை பார்த்து பாராட்டி இருக்காரு, அந்த மாதிரி உங்களை வந்து பாராட்டினா அப்படி அதோட ஒரு அது வந்து ஃபேன் பாய் மூமெண்ட், அதாவது ட்ரீம் கம் ட்ரூ. அதெல்லாம் எப்படி நடந்தா நான் எப்படிலாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நான் அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த ஒரு தருணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா தலைவர் பார்க்கணும், கண்டிப்பா நடக்கும், நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி தலைவர் அப்படி கூட்டி என்னை வாழ்த்துட்டாருன்னா அதோட பெரிய ஒரு விருது எதுவும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. எது எப்படியோ ஸ்டார் படம் வெற்றி பெற தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம். நீங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க. கண்டிப்பா தலைவர் ஃபேன் பாய் மொமெண்டா வராரு. அவருடைய படத்திலேயே வர்றதுக்கு முன்னாடியே தலைவரை பத்தி பேசி திருக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். ஒரு பெரிய ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் கூட சொல்லியிருந்தாரு, அருமையான ஒரு படம், கதைக்களம் அருமையா இருக்கு, டீசரை பார்க்கல எனக்கு தெரியுது இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சார் ஆல் டைம் ஃபேவரட். இந்த மொமெண்ட்டை வந்து நிறைய வாட்டி மைண்ட்ல ஓட்டி இருக்கு. நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.